இங்கிலாந்து இந்தியா இடையே நடைபெற்ற அந்த டெஸ்ட் தொடர் சிராஜை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு போன அதே நேரத்துல பும்ரா மீது கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் பெயரிலான அந்த டெஸ்ட் தொடரை வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாமலே சுப்மன் கில் தலைமையிலான அணி வந்து இங்கிலாந்துக்கு போனாங்க. ஆரம்பத்திலேயே இந்த அணி பார்த்தீங்கன்னா மன்ன கபீரும் இங்கிலாந்து கிட்ட சரணடைஞ்சிரும். ஏன்னா பெரிய அளவுக்கு அனுபவமே இல்லாத ஒரு அணி. சுப்மன் கில்லுக்குமே டெஸ்ட் தொடர்ல வந்து பெரிய அளவுக்கு அனுபவம் இல்லாத ஒரு வீரர். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த படை வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவங்க சொன்னாங்க. வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமில்ல, இந்தியாவோட முன்னாள் வீரர்கள் கூட இந்த கருத்தை வச்சாங்க. இத்தகைய சூழல்ல தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் என்ன சொன்னாருன்னா, இந்திய அணி 2-2 அப்படிங்கிற அளவுல இந்த டெஸ்ட் தொடரை சமன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே வீரர் வந்து தினேஷ் கார்த்திக் மட்டும்தான். இத்தகைய சூழல்ல தான் என்ன பண்ணாங்க, இந்திய அணி வந்து சுப்மன் கில் தலைமையில வந்து இங்கிலாந்துக்கு போய் தினேஷ் கார்த்திக் சொன்ன மாதிரியே 2-2 அப்படிங்கிற அடிப்படையில அந்த டெஸ்ட் தொடரை சமன் செஞ்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் தொடர் மூலமா முகமது சிராஜ் புகழின் உச்சிக்கு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த டெஸ்ட் தொடர் மூலமா வந்து பும்ரா வந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பும்ரா மீதான விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பும்ரா இந்த டெஸ்ட் தொடருக்கு போறதுக்கு முன்னாடியே பிசிசிஐ கிட்ட ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தாரு. நான் 3 போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுவேன், 2 போட்டிகள்ல எனக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா வந்து என்னோட உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி அவர் வந்து முதல் போட்டி, 3வது போட்டி, 4வது போட்டி, இது 3 போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடினாரு. 5வது போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பிட்டாரு. ஆனாலும் 5வது போட்டி வந்து ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருந்த போது அந்த போட்டியில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சிராஜ் வந்து இந்திய அணியோட வெற்றிக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவினார். இங்கிட்டு பாத்தீங்கன்னா பும்ரா வந்து விளையாண்ட முதல் போட்டியும் இந்திய அணி தோல்வி அடைஞ்சிச்சு. 3வது போட்டியில விளையாண்டாரு, அந்த போட்டியும் இந்திய அணி தோல்வி அடைஞ்சிச்சு. 4வது போட்டி இந்திய அணி சமன் செஞ்சிச்சு. அப்படிதான் பும்ரா விளையாடாத 2வது போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு, 5வது போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு. இது மூலமா பும்ரா வந்து அணிக்கு விட்டது தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எழுந்திருக்கிற சூழலில் பும்ரா வந்து பிசிசிஐக்கு விதித்த நிபந்தனை தான் இன்னைக்கு வந்து கடுமையான பேசு பொருளா இருக்குது. என்ன காரணம்னா, பும்ரா வந்து ஃபிட்னஸா இல்லை அப்படின்னா ஒரு முழுமையான தொடர் விளையாடாம போயிருக்கலாம். அந்த இடத்துல வேறு ஒரு வீரரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்திய அணி போயிருக்கும். ஆனா பும்ரா இருக்காரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போன இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து மண்ணை கவ ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா மீதான நம்பிக்கை தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனா அந்த நம்பிக்கை வந்து பும்ரா பூர்த்தி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதுக்கிடையில பிசிசிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பும்ராவுக்கு எதிராக பும்ரா இப்படியான ஒரு நிபந்தனை விதிச்சனால இதனால இந்த மாதிரி முன்னணி வீரர்கள் யாரும் இனிமே நிபந்தனைகள் விதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வரதா இருக்கிறாங்க. அதாவது இனிமே வந்து ஒரு டெஸ்ட் தொடர்ல விளையாடணும் அப்படின்னா எல்லா டெஸ்ட் போட்டியிலையும் விளையாடுற மாதிரி தான் ஒப்பந்தம் செய்யப்படும். நான் வந்து ஒரு சில போட்டிகள்ல தான் விளையாடுவேன், ஒரு சில போட்டிகள்ல விளையாட மாட்டேன் அப்படின்னா அந்த வீரரை வந்து அந்த தொடர் முழுவதுமே எடுக்கக்கூடாது, அந்த தொடர்ல இருந்து நீக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை வந்து கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, பும்ரா வந்து 3 போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஃபிட்னஸ் இல்லைன்னா ஏன் அந்த தொடர்ல பங்கேற்கணும்? ஃபிட்னஸ் இல்லாதவங்க அந்த தொடர்ல இருந்தே விலகிட்டு வேற ஒரு வீரருக்கு அந்த இடத்த வந்து வாய்ப்பு அளிக்கிறதுக்கு உதவலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால பிசிசி அது தொடர்பான ஒரு விதிமுறையை வகுக்கிறதுக்கு இப்போ முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பும்ரா போன்ற முன்னணி வீரர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் இந்த 5 போட்டிகள்ல 1123 பந்துகளை வீசி 23 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. பும்ரா இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி மிகச்சிறப்பா பந்து வச்சிருக்காரு. குறிப்பா பும்ரா இல்லாத நேரத்துல மொத்த அனுபவம் இல்லாத ஒரு பந்து வீச்சு படையை வந்து வச்சுக்கிட்டு மொத்த பணிச்சுமையுமே தன்னோட தோல்ல சுமந்து இந்திய அணியை வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றுவதற்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு இதா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் வந்து புகழ் மாலையை வந்து பல்வேறு தரப்புறம் இது பண்றாங்க. குறிப்பா இந்திய அணியோட முன்னாள் வீரர் கவாஸ்கர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்கெட்ல பணிச்சுமை அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சிராஜ் நீக்கியிருக்காரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சிராஜ் பண்ணியிருக்காரு. இவர் உண்மையிலேயே வந்து ஒரு திறமையான வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு, சிராஜுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படல, அவருக்கு வந்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கணும், அவர் வந்து உண்மையிலேயே சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் அப்படிங்கிற மாதிரி அவரும் இது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி
இங்கிலாந்தை சேர்ந்த வீரர்கள் கூட சிராஜை வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. சிராஜ் உண்மையிலேயே கோவப்படுற மாதிரி இருக்கும். அது போலியான கோபம். உண்மையிலேயும் வந்து ஆக்ரோஷமான வீரர் இல்ல அவரு. ரொம்ப மென்மையான ஒரு வீரர். அவர் வந்து உண்மையிலேயே சூப்பரா பந்து வீசக்கூடியவர். தன்னோட நெருக்கடியை உணர்ந்து அதை வந்து பணிச்சுமையா கருதாம தன்னோட நெருக்கடியை உணர்ந்து இந்திய அணிக்காக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரரா சிராஜ் உருவாயிருக்கிறாரு. அவரை வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து வீரர்களுக்கு சிராஜுக்கு வந்து புகழ் மாலையை சுட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி இந்த ஒரு டெஸ்ட் தொடர் மூலமா புகழின் உச்சிக்கு போயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பும்ரா வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஆண்டுல அதிகமான பந்துகளை வீசி இருக்கிறார், ஓவர்களை வீசியிருக்கார் டெஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி சில புள்ளி விவரங்களை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பல பேரும் வந்து பதிவிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னன்னா முகமது சிராஜ் வந்து பும்ரா இல்லாமலே இத்தகைய சிறப்பா செயல்பட்டார். குறிப்பா பாத்தீங்கன்னா மற்றொரு வீரரோட உதவி இல்லாமலே, அதாவது இந்த கேட்ச் ஸ்டம்பிங் இந்த மாதிரி உதவிகள் இல்லாம எல்பிடபிள்யூ போல்டு இந்த முறையிலேயே வந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூணா விளங்கியிருக்காரு. ஒரு இந்திய அணியை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு வலிமையான சக்தியா வந்து சிராஜ் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் சிராஜுக்கு புகழ் மாலை சூட்டிட்டு இருக்காங்க. அதனால சிராஜ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்கள்ல இனிமே இடைவிடாத அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். முறை இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல்வேறு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட கருத்தா இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.